நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரஞ்சிதோட அம்மாவை பார்க்கணுமே, ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போச்சு, இந்த விஜய் பையனை நம்பி என் பொண்ணை போய் யார் கல்யாணம் பண்ணிப்பா, என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒரு பக்கம் அழுறாங்க. ஐயா சாமி எல்லாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு மல்லி தான் கிடைக்கல, இந்த ரஞ்சித் மாதம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் கேட்குறாரு. ஏன்டா இது நான் போண்டாவா பஜ்ஜியா என்னடா பேசுகிறேன், உடனே நம்ம விஜய் இருந்து பார்க்கணுமே, ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்கார. ரெண்டு பேரும் ஒரே மணில உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மல்லி, விஜய் பக்கம் நம்மளோட அரவிந்தும் ரஞ்சிதும் சந்தோஷமா போயின்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரஞ்சித்துக்கு மூஞ்சி பார்க்கணுமே, அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்கு. ஐயோ இந்த ஏழையை கல்யாணம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சுகம் கலர போகிறோம், எங்கே போக போகிறோம் அனிமூனுக்கு, அப்படியே சும்மா லடாக்கு இல்லைனா எங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா இல்லைன்னா ஒரு மாலத்தீவு அந்த மாதிரி எல்லாம் போகலான்னு இருந்தேனே. இவன் கூட சேர்ந்தா எங்கன்னா கார் டிரைவிங்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்குதுன்னு விட்டு போயிடுவேனே, நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை பாலுங்குள்ளில் தள்ளி விட்டானே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுருக்கிறான் மனசுக்குள்ளே. வெளிப்படையாக சொன்னால் உனக்கு அப்படின்னா காசு பணம் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தும் கேட்டுருவார். அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பேசாமல் இருக்கான். நம்ம விஜய் ஒரு வாக்குறுதி கொடுக்க, இதோ பாரு அரவிந்த், நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம் உனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், என் கம்பெனிலே நீ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், நீ படித்தது எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பற்றி எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிடுறாங்க. ரஞ்சித்துக்கு பார்க்கணுமே ஒரே குசால அடிச்சாம்பாரு ஜாக் பாட்டான்ற மாதிரி செம்ம சந்தோஷமா இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா போயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன அடுத்து என்ன நடக்க போகுது, சுவாரஸ்யம் ஒரு பக்கம் அதிகமாக பூஸ் பாம்ஸ் கிளம்பின்னு போயின்னு இருக்கே. நம்ம மல்லியும் விஜய் எப்போ சேர போறாங்க ஒன்னா, இப்போதைக்கு எப்படி இருந்தாலும் சேர மாட்டாங்க, ஏன்னா நம்ம விஜய் கொல்ல கான்ல இருக்கான், மவனை கொல்லாம் விட மாட்டான் அப்படின்ற கான்ல இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் ஓடின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, என்ன கிழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவன் கம்பெனிக்கு எவன்டா வேலை கொடுக்குறது, இது ஏன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதோ பாரக்கா உனக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையோட நீ காப்பாற்றிக்கோ, தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்க வந்த மவளை போட்டு தள்ளிட்டு போயினே வந்துடுவேன், என்னைக்கு வரைக்கும் தான் நான் உனக்கு தம்பியாக இருக்கேன், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் எந்த உந்து ஃபாரினோட யூரின் போயிட்டு அங்கேயே இருக்கணும், அதை விட்டு இங்கே வந்து உந்துன்ற பேச்சே பேசக்கூடாது சரியா, இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இங்கே ஷேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. உடனே நம்ம ரஞ்சித்துக்கு ஒரே சந்தோஷம், நம்ம மாமா நம்ம மேலே எவ்வளோ உயிர் இருந்துக்கிறாரு, நாம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்லே, அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்துட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காங்க. சரி இப்படியே அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கலாம்டா, வாழ்க்கைனா இப்படி தானே, மேடு பள்ளம் ஏற்றம் தாழ்வு எல்லாமே வரும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணுங்க. இப்போ செருப்பு போடாமல் போனால் முள்ளு குத்தும், கல் குத்தும், ஆணி குத்தும், போல்ட்டு குத்தும், இரும்பு குத்தும், எல்லாத்தையும் குத்து வாங்கிட்டு வாழ்க்கையில் எவன் முன்னேறானா அவன் தான் ஜெயிப்பான். அது இந்த சோம்பேறி மாதிரி உட்காந்துருந்தா ஒரு மயிர் போனதுக்கும் லாக்கி ஆகாது. வீட்டுக்கு போனால் இவன் மொண்டாட்டி வாயிலே குத்தும். இது வந்து காமெடி, இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது சரியா. சரி அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதை பாருங்க பாத்தி போட்டுன்னு இருக்கும், உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும் பாருங்க பாத்தி, இது எல்லாமே நான் மட்டும் போட்டது, கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் அப்படியே வேர்வை சிந்தி போட்டேன். இவன் மூஞ்சி வேர்வை தெரியுது பாருங்க, இதெல்லாம் வேலை செய்யற மாதிரி தருதுல, என்ன பார்த்தா தான் தெரியும். முஷ்கில் மாபி சுகுல் அக்கல் கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.